ஊர் கூடி தேர் இழுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாநில மக்கள் அனைவரும் சேர்ந்து இழுத்த தங்க ரதம் தாங்க டிவிக்கு. என்னுடைய வயதில் நான் ஒரு 7 முறை வாக்களிச்சிருப்பேன். அதில் இந்த 2026 தேர்தல் ரொம்ப ஒரு விசித்திரமான, பதட்டமான தேர்தலாக இருந்ததுங்க. மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. மே 10ஆம் தேதி தளபதி விஜய் அந்த முதல்வர் சீட்டில் அமர்ற வரைக்கும் அந்த பதட்டம், விசில் சின்னத்துக்கு வாக்களித்த அத்தனை இதயங்களிலும் இருந்தது. மே 10ஆம் தேதி அவர் அந்த முதல்வர் பதவியில் அமர்ந்த பிறகு என் மனசில் ஒரு பாடல் வரிகள் ஓடிக்கினே இருக்கும். பொன் பொருள் போகும் வரும், அன்பு மட்டும் போவதில்லை, தேடும் பணம் ஓடிவிடும், தெய்வம் விட்டு போவதில்லை. இந்த பாடல் வரிகள் என்னுடைய மனசில் ஓடிக்கினே இருக்கும். இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் எவ்வளவோ பணம் பொருள் நடமாட்டம் இருந்தது. அத்தனையும் பின்னுக்கு தள்ளிட்டுது தளபதி விஜய் வார்த்தை, அன்பான வார்த்தை. அவர் என்னுடைய சகோதரிகள், என்னுடைய தாய்மார்கள் அனைவரும் நாளை காலையில் விசில் சின்னத்தை வாசலில் கோலமாக இடுங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி மறுநாள் காலையில் பெரும்பாலான இல்லத்தரசிகள் விசில் சின்னத்தை கோலமாக இட்டிருந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விசில் சின்னத்துக்கு வாக்களித்த அத்தனை நல் இதயங்களுக்கும் இது ஒரு ஆனந்தமான, இன்பமான தேர்தலாக அமைந்தது. அவர்கள் அனைவரும் பொன் பொருள் வீடு மனை வாகனங்கள் சொத்துக்கள் அனைத்தும் கிடைத்து கணவன் மனைவி பிள்ளைகளோடு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து நூறாண்டு அவர்கள் வாழ வேண்டும் என அவர்களை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.